பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துல 3 காவல்துறையினர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கும்பலை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காளியுடன் பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டதால் அந்த கும்பல் தப்பி சென்றதாகவும், ஒரு கார் கேரளா பதிவெண் கொண்ட கார் என்றும் மற்றொன்று தமிழ்நாடு பதிவெண் கொண்ட கார் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த அந்த கும்பல் தப்பி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா தாக்குதல் நடந்தவுடன் போலீசார் திருப்பி சுட்டதுனால அந்த கும்பல் பின்வாங்கி 2 கார்களை தப்பி சென்ற போது டோல்கேட்டை கடந்து சென்ற காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. திருமாந்துறை டோல்கேட்டின் தடுப்பு மீது மோதிவிட்டு 2 கார்களும் வேகமாக சென்று தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதாகவும், அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் பதிவெண் எண்ணை கொண்டு அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 தனிப்படைகளை அமைத்து தாக்குதல் நடத்திய கும்பலை தேடி வருவதாகவும், வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அந்த பதிவெண்ணை வைத்து மற்ற டோல்கேட்டுகள் மற்ற எல்லைகளில் கூடிய போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அனைத்து போலீசாருக்கும் இந்த வாகன பதிவெண்ணையும் அந்த சிசிடிவி காட்சிகளையும் அனுப்பி இந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டோல்கேட்டின் தடுப்பின் மீது மோதிவிட்டு தப்பி செல்வது போன்ற அந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். நாட்டு வெடிகுண்டுகளை வீசி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற போது போலீசார் திருப்பி சுட்டதனால அவர்கள் அந்த காரில் அந்த வெள்ளைக்காளி மீது தொடர் தாக்குதல் நடத்தாமல் அவர்கள் தப்பி சென்றதும், போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்க அவசரமாக வேகமாகவும் அவர்கள் காரை ஓட்ட போது டோல்கேட் அருகே அவர்கள் தப்பி செல்லும் போது தடுப்பு சுவரின் மீது மோதிவிட்டு செல்வது போன்ற காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. அதில் பதிவான வாகன பதிவெண்ணை கொண்டும் போலீசார் தற்போது அந்த 2 கார்களில் செல்லக்கூடிய அந்த கும்பலை தேடும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காளி மீது குருமூர்த்தி என்பவரின் கும்பல் தான் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள். கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் இவருக்குள் இந்த முன்விரோதம் இருந்திருக்கிறது. மாறி மாறி இதுவரை 20க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும், சமீபத்தில் மற்றொரு காளி என்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள வெள்ளைக்காளிக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மீது அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த முயற்சி சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவலர்கள் காயமடைந்தவர்களை உயரதிகாரிகள் பார்வையிட்டு அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகிறார்கள். என்ன நடந்தது, எதற்காக இந்த இடத்துல உணவு அருந்தும் போது துப்பாக்கியை கை வைத்திருந்தது தொடர்பாகவும், துப்பாக்கியால் சுட்டது தொடர்பாகவும் விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெள்ளைக்காளியை கடந்த 20ஆம் தேதி புழல் சிறையிலிருந்து இவர்கள் அழைத்து சென்றதாகவும், ஒவ்வொரு சிறைக்காக இந்த தண்டனை தொடர்பாக ஒவ்வொரு நீதிமன்றங்களாக அழைத்து சென்று விட்டு இன்று புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் அவர்கள் புழல் சிறைக்கு திரும்புவதற்காக வரும்போதுதான் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை இந்த டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய உணவு அருந்திய போது இந்த சம்பவம் நடந்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு கிரேட் 1 காவலர் மற்றும் ஒரு ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேருக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதும், அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கொடுத்து அவர்களிடமும் விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காளி பாதுகாப்பாக மற்றொரு தொழுத்தூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் அதாவது போதைப் பொருள் தடுப்பு வழக்கில் இவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு 12 வருடங்கள் அவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக புழல் சிறையில் தான் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். மதுரை நீதிமன்றத்தில் இவருக்கு இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனை பெற்று சிறையில் இருக்கும்போது சிறையில் இருக்கின்ற அந்த
அந்த மற்றொரு காளி என்பவரை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டியதாக ஒரு ஏற்கனவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் இவர் சிறையில் இருப்பவங்களை இவர் சேர்க்க முடியவில்லை. மற்றவர்களுக்கு இவரது தாயார் உள்ளிட்டவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இவர் மீது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுவிட்டு அந்த 2 கார்கள், ஒன்று வந்துட்டு கேரளா பதிவெண் கொண்ட கார், மற்றொன்று வந்து தமிழ்நாடு பதிவெண் கொண்ட கார். இந்த 2 காரில் வந்த கும்பல் தப்பி செல்லும் போது டோல்கேட்டில் தடுப்பு சுவர் மீது மோதிவிட்டு அவர்கள் வேகமாக செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த நபர்களை பிடிப்பதற்கு மற்ற இடங்களில், மற்ற மாவட்ட எல்லைகள், அதே போல மாநில எல்லைகளிலும் தகவல் கொடுக்கப்பட்டு அங்கும் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட வருவதாகவும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.